நம்முடைய ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் கிருபை உள்ள நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாத வாக்குத்தத்தம் 2 Kings chapter 19 verse 30. 2 ராஜாக்கள் 19:30. 2 ராஜாக்கள் 19:30. 2 Kings chapter 19 verse 30. யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருப்பவர்கள் மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். ஹல்லேலூயா. இப்போதான் வேர் பற்ற ஆரம்பித்திருக்கிற 5வது மாதம், 6வது மாதம் கனி கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். ஹல்லேலூயா. வேர் பிடித்த உடனே கனி வராது, செடி நட்ட உடனே அதில் ஃப்ளவர் வராது. அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. ஆண்டவர் பண்படுத்தப்பட்ட நிலமாகிய உங்களிலே ஒரு வேரை கொடுத்திருக்கிறார். அந்த வேர் கீழே பற்றி அது தொடர்ந்து செய்ய வேண்டிய காரியங்களை செய்தென்றால் மேலே கர்த்தர் கனி கொடுக்க வைப்பார். அந்த கனி நமக்கல்ல, அநேகத்துக்கும் ஆசீர்வாதமாய் செய்ய வல்லவராயிருக்கிறார். வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ள கர்த்தர் வாக்கு தத்தத்தின்படியே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் தேவ செய்திக்காக தெரிந்து கொண்ட வேத வார்த்தை கர்த்தரிடத்தில் உள்ள கிருபை என்பதே. கிருபை என்றால் கிரேஸ். அந்த கிருபையின் ஒரு நல்ல ஒரு தமிழ் அர்த்தத்தை நாம் பார்ப்போம் என்றால், கிருபை தகுதி அற்றோர் பெற்றுக்கொள்ளும் மாறாத தேவ அன்பு. கிருபைக்குள்ளே அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. 1 அல்ல, 10 அல்ல, 100 அல்ல, ஏராளமான ஆசீர்வாதங்கள் அந்த கிருபை என்கிற வார்த்தைக்குள் இருக்கிறது. அந்த கிருபை யார் பெற்றுக்கொள்கிறார் என்றால், தகுதியற்றோர் பெற்றுக்கொள்கிறார்கள். எதுக்குமே தகுதி இல்லாதவங்க அந்த கிருபையை பெற்றுக்கொள்கிறார்கள். அந்த பெற்றுக்கொள்கிறது இன்றைக்கு அது தேவ அன்பு என்பதை ஒரு உதாரணத்தின் மூலமாய் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எதற்குமே தகுதியற்றோர். பரிசுத்த வேதாகமத்திலே தாவீதை பாருங்க. ஆடு மேய்க்கிறவன், ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன் அவன் தகுதி இல்லை. ஆனால் தேவன் அவனை தகுதிப்படுத்தி இப்போ அரியணையில் உட்கார வைத்திருக்கிறார், ராஜாவாக உட்கார வைத்திருக்கிறார். யோசேப்பை பாருங்க, படுகுழிக்குள் தூக்கி போட்டு அவர் அங்கே சாக வேண்டும் என்று விரும்பினார்கள். இப்பொழுது பார்வோருக்கு அடுத்தபடியாய் அவன் எகிப்து தேசத்திலே உயர்த்தப்பட்டிருக்கிறான். குழியில் விழுந்தவன் இப்போ மேலே இருக்கிறான், உயர்த்தப்பட்டிருக்கிறான் யோசேப்பு. மோசேயை பாருங்க, 40 வருஷம் பார்வோன் அரண்மனையில் இருந்துட்டு அப்புறமா கொலகாரன் சொல்கிற பட்டத்தோடு வெளியே வந்தவன் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தும்படியாய் கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். தகுதியற்ற நம்மை கர்த்தரோட பிள்ளையாக மாற்றி அவருக்கு அன்பை கொடுத்து, அவருடைய கிருபையை கொடுத்து, அவருடைய இரக்கத்தை கொடுத்து, மன உருக்கத்தை தந்து நமக்காய் பரிதபித்து கர்த்தர் நம்மை இந்த தேசத்திலே அவர் ஆசீர்வதிக்கும்படியாய் கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் நம்ம இந்த தேசத்துக்கு கொண்டு வந்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இப்போதும் அவருடைய அன்பினால், அந்த கிருபையினால் நம்மை வழி நடத்துகிறார். அவருடைய கிருபை நமக்குள் இருக்கும் என்றால், சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 136:1, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், நல்லவரை துதியுங்கள், வல்லவரை துதியுங்கள், இரக்கம் உள்ளவரை துதியுங்கள். இன்னைக்கு பார்த்தோமே, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. அவர் கிருபை என்னும், நீ துதித்தா போதும் அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். இது மாறாத தேவ அன்பு. தினமும் அவரை துதியுங்கள், அவர் அன்பை நினைத்து தினமும் துதியுங்கள், கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் ஒரு வசனம் கூட, சங்கீதம் 117:2, அவர் நம்மேல் வைத்த கிருபை
பெரியது, பெருசது. அவர் நம்மேல் வைத்திருக்கிற கிருபை பெரியது. இன்றைக்கி அநேகர் அந்த கிருபையை உதாசீனப்படுத்தி விட்டு, அந்த அன்பை உதாசீனப்படுத்தி விட்டு எங்கெல்லாமோ அலைந்து கொண்டு போகிறார்கள். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. அவர் என்மேல் வைத்த கிருபை பெரியதென்றால் அவரை துதியுங்கள், அவர் நல்லவர். அந்த கிருபை எப்பொழுதும் நம்மேல் இருக்கும். இந்த காலை வேளையிலும் கூட என்னாகமம் 6:25 படி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், கர்த்தர் உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். ஆமேன். அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாய் உங்களை நீங்கள் தகுதிப்படுத்திக் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் நம்மை தகுதிப்படுத்த வேண்டும். எந்த ஒரு நல்ல காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும்னா, ஒரு படிப்பாக இருக்கட்டும், ஒரு வேலையாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது இருக்கட்டும், அதுக்கு நம்மை தகுதிப்படுத்தணும். அதே போல் கர்த்தருக்கு முன்பாக உங்களை தகுதிப்படுத்தி கொள்ளுங்கள், அவர் கிருபையாய் இருக்க கடவர், கிருபையாய் இருப்பார். இந்நாளின் தேவ செய்திக்கு நேராக நான் கடந்து வர விரும்புகிறேன். கர்த்தரின் கிருபை, கிருபையால் அவர் நம்மை நடத்துகிறார், கிருபையால் அவர் நம்மை நடத்துகிறார். ஒருவன் ஆலயத்தில் வந்து ஆசீர்வாதத்தை பெற்றவன் சொல்லுகிறான், சங்கீதம் 5:7, Psalm 5:7, நானும் உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு பலிபீடத்துக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். நானும் உமது மிகுந்த கிருபையினால உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து, மிகுந்த கிருபை ஒன்றை நினைத்து கொள்ளுங்க, கர்த்தருடைய கிருபை இருந்தால்தான் நம்ம ஆலயத்துக்குள் வர முடியும். கர்த்தருடைய கிருபை, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆண்டவர் நம்மில் அன்பாக இருக்கிறபடினால அவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவருடைய கிருபையினால தான் இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த ஆலயத்தில் காணப்படுகிறோம். ஒரு அல்லேலூயா. உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேராக நான் பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். அப்போது ஆலயத்துக்கு உள்ளால நம்ம வரணும்னா ஆண்டவருடைய கிருபை, தேவனுடைய சமூகத்தின் முன்பாய் வந்து அவர் கொண்டு வருகிறார். உமது மிகுந்த கிருபையினால, உமது மிகுந்த கிருபையினால நான் இன்னைக்கு ஆலயத்துக்கு போகிறேன், உம்மை பணிந்து கொள்ள போகிறேன்னு சொல்லி இங்கே உள்ளுக்கு வருவீங்கன்னா, பயபக்தியோடு தேவனை ஆராதிப்பீர்கள் என்றால் கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த நாளை அசட்டை பண்ணாமல் நான் கர்த்தருடைய சமூகத்தின் முன்பாக வந்திருக்கிறேன். கர்த்தர் நம்மை நேசிக்கிறார், கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கி எவ்வளவோ டயர்டாக இருக்குது, இன்றைக்கி எவ்வளோ வேலைகள் இருக்குது, இன்றைக்கி அநேக காரியங்களை நான் பார்க்க வேண்டியது இருக்குது, அதை எனக்கு செய்ய முடியலை. இருந்தாலும் கூட நான் இன்றைக்கு ஆலயத்துக்கு போகணுன்னு விரும்புகிறேன், வாஞ்சிக்கிறேன், ஆண்டவரை ஆராதித்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று தேவனுடைய ஆலயத்துக்குள் வருவீங்கன்னா உங்களை ஆண்டவர் பார்க்கிறார், பார்த்து சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லுகிறார். ரெவலேஷன் சாப்டர் 3:8. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லுகிறார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால் நானோ உமது மிகுந்த கிருபையினால அந்த ஆலயத்துக்குள் பிரவேசித்திருக்கிறேன். அந்த ஆலயத்துக்குள் பிரவேசித்திருக்கிறேன்னா அந்த கிருபையை உதாசீனப்படுத்தாமல் வந்திருக்கிறேன். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கிருபை கிரியை செய்கிறது எப்படி? உன்மேல் அன்பாயிருக்கிற நேசர், உன்னை வழிநடத்தின நேசர், கிருபையுள்ள தேவன் சொல்லுகிறார், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். கர்த்தர் ஒரு வாசலை திறக்கிறார், திறந்து அதை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதுவரைக்கும் இருந்த திறந்தது மாதிரி இந்த வாசல் எல்லாம் பூட்டப்பட்டிருக்கலாம், அடைக்கப்பட்டிருக்கலாம். எவனோ ஒருத்தர் அதை பூட்டி இருக்கிறான், எவனோ ஒருத்தர் அதை அடைச்சிருக்கிறான், எவனோ ஒருத்தர் நம்ம ஏமாற்றி இருக்கிறான். இருக்கட்டுமே,
ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு கொஞ்சம் குளிரென்றும் பாராமல், மழை என்றும் பாராமல், இயற்கையும் பாராமல், நம்முடைய சரீரத்தையும் பாராமல் தேவனுடைய ஆலயத்துக்குள் வந்திருக்கிறீர்கள் என்றால் இன்றைக்கு கர்த்தர் உனக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது வழியாய் பிரவேசித்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் கிருபை கிரியை செய்கிறது. கிருபை அன்பு நிறைந்தது. அந்த அன்பு கிரியை செய்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென், ஆமென். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எப்படியாவது நான் ஆலயத்துக்கு போகணும், போய் என் ஆண்டவரை தொழுது கொள்ளணும், ஆண்டவரோட 2 வார்த்தை பேசணும், அவரும் என்னோடு பேசணும், நான் ஆண்டவரை ஆராதிக்கணும், துதிக்கணும், ஸ்தோத்தரிக்கணும், என் குடும்பத்துக்கு உரிய காரியங்களை நான் கேட்கணும். இதெல்லாம் நினைத்து ஆலயத்துக்கு வந்திருக்கீங்க. பலனற்று போய் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரே என்று கூப்பிடும்படியாய் ஆலயத்துக்கு வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், எல்லாம் நான் ஆரம்பிச்சிருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் தான் இருந்து, இப்போ நான் கிரியை செய்ய போகிறேன், கிருபையினால் நான் கிரியை செய்ய போகிறேன். கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆலயத்தில் காணப்படுகிறவர்களே, கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன். அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் கிடையாது. அவர் சொன்னபடியே செய்ய வல்லவராயிருக்கிறார். வாசல் திறந்திருக்கிறது, திறந்து உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். நீ பிரவேசி, நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். கிருபை கிரியை செய்கிறது. திறந்த வாசலை நமக்கு முன்பாய் வைத்திருக்கிறது. கிருபை மாறாத தேவ அன்பு. 2வதாக கர்த்தரின் கிருபை. கிருபையால் தேவன் நம்மை நினைக்கிறார். கிருபை நிறைந்தவர் நம்மை நினைக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீத புஸ்தகம் Psalm 25:7. சங்கீத புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 7வது வசனம். என் இள வயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். கர்த்தாவே, உம்முடைய தயவின் நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்து அருளும். ஆண்டவரே, என் இள வயதின் பாவங்களையும் என் மீறுதலை நினையாதிரும். நான் அறிக்கை இட்டுட்டேன், என்னை மன்னியும் ஆண்டவரே, அவைகளை நீ நினையாதிரும். ஆனால் உமது தயவின் நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்து அருளும். கிருபையால் கர்த்தர் நம்மை நினைக்கிறார். ஒரு சின்ன உதாரணத்தை வேதத்திலிருந்து நான் சொல்ல விரும்புகிறேன். பெதஸ்தா குளம் என்கிற ஒரு குளம் இருக்கிறது. அதில் அநேக வியாதியஸ்டர்கள் அந்த குளத்தை சுற்றிலும் படுத்திருப்பார்களாம். தேவதூதன் அந்த குளத்தை கலக்கும்போது யார் முதலில் இறங்குகிறானோ அவன் சுகம் பெறுவானாம். ஏனென்றால் மருந்தினாலோ மாத்திரையினாலோ வேறு காரியத்தினாலோ எந்த சுகமும் பெற்றுக்கொள்ள முடியாதவர்கள் அந்த குளத்தின் கரையில் அவர்களை கொண்டு போடுவார்கள். அந்த பெதஸ்தா குளத்தின் அருகே கொண்டு போடுவாங்க. அதுதான் சிலருக்கு முடிவாக கூட இருக்கலாம். அதுதான் சிலருக்கு மறு வாழ்வை கொடுக்கக்கூடிய ஒரு குளமாக இருக்கலாம். அந்த குளத்தை கலக்கிற வேளையில் யார் முதலில் அதற்குள் விழுகிறானோ இறங்குகிறானோ அவன் சுஸ்தமாக்கப்பட்டான். வேதம் என்ன சொல்லுகிறது? எப்பேற்பட்ட வியாதி. இந்த காலத்தில் சில வியாதிகளுக்கு மருந்து கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இதே போல் அந்த காலத்தில் இருந்திருக்கு, மருந்து கிடையாது. எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அவன் அந்த குளத்துக்குள்ளே விழுந்துட்டானா இறங்கிட்டானா அவன் சுகம் பெறுவான். அங்கே ஒரு மனுஷன் இருக்கிறான், எல்லாரை விட சீனியர். எத்தனை வருஷம்? 38 வருஷம். சீனியர். நினைத்து பாருங்கள், ஒரு நாள் தலைவலி வந்துட்டுன்னா, இல்லை ஒரு நாள் ஜுரம் வந்துட்டுன்னா எவ்வளவு கஷ்டப்படுறோம். 38 வருஷம் அங்கே கிடக்கிறான். அந்த 38 வருஷத்துலையும் அங்கே எந்த நோயாளி இருந்தாலும் அவனுக்கு விஷயத்தெல்லாம் இவன் தான் சொல்கிறான். ஆனால் இவன் பெதஸ்தா குளத்தில் இறங்க முடியாத ஒரு சூழ்நிலை. அவனை கர்த்தர் நினைத்தார், அவருடைய கிருபை நினைத்தது. இன்றைக்கி சொல்லுகிறேன் தேவ பிள்ளைகளே, ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கல, ஜெபித்து கொண்டே இருங்க. நம்முடைய தேவைகளை அறிந்தவர் அவர், நம்முடைய வாஞ்சைகளை அறிந்தவர் அவர்,
நம்முடைய விருப்பங்களை அறிந்தவர் அவர். எனக்கு கிடைக்கலன்னு சொன்னாலும் கூட நான் ஜெபிப்பேன், நான் ஆண்டவரை நோக்கி பார்ப்பேன். எத்தனை வருஷம் ஆனாலும் கர்த்தர் செய்யும்போது அது நேர்த்தியும் அது அழகாகவும் இருக்கும். நேர்த்தியானதை தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்து முடித்து அவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். நிச்சயமாய் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த 38 வருஷம் வாங்க அதுக்குள்ளே இருக்கிறான். திடீர்னு ஒரு நாள் அந்த பக்கமாக ஆண்டவர் வாராரு. வந்தவர், அந்த வசனம் 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, படுத்திருந்த அவனை, யோவான் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம், ஜான் சாப்டர் 5 verse 6. படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் 38 வருஷம் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார். விருப்பம் இல்லாமல் இருந்திருக்குமா அவனுக்கு? 38 வருஷம் இதில் கிடக்கிறாரே, எனக்கு பின்னால் வந்தவெல்லாம் சுகம் வாங்கிட்டு போயிட்டானே, நான் மட்டும் இதில் கிடக்கிறேனே, என்னை கேட்பாரற்றவனாய் கிடக்கிறேனே. அவன் சொல்லியிருப்பான், ஆண்டவரே, அடுத்த வசனம், அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய்விட ஒருத்தர் இல்லை ஆண்டவரே. நான் ஒரு அனாதையாக இருக்கிறேன் ஆண்டவரே, நான் அனாதையாக இருக்கிறேன். நான் போகிறதுக்குள்ளார இன்னொருத்தர் இறங்கிறான். 38 வருஷமாகி தான் நடந்துட்டுருக்கு ஆண்டவரே, 38 வருஷமாகி தான் நடந்துட்டுருக்கு. ஒருத்தன் கூட எனக்கு உதவி செய்வார் இல்லை ஆண்டவரே. கர்த்தர் தமது கிருபையால் இன்றைய உன்னை நினைக்கிறார். தமது கிருபையினால் உன்னை நினைக்கிறார், நம்மை நினைக்கிறார். எதற்கு நினைக்கிறார்? இந்த பிள்ளைக்கு ஏதோ ஒன்று செய்யணும், இந்த பையனுக்கு ஏதோ ஒன்று செய்யணும், இந்த தாய்க்கு ஏதோ ஒன்று செய்யணும், இந்த தகப்பனுக்கு ஏதோ ஒன்று செய்யணும். ஆண்டவர் தேடி வருகிறார். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், எனக்கு யாரும் இல்லை, உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் பெரியவர், சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ அதிகாரம் உள்ளவர் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ தேடி ஓடணும் இல்லை, நீ தேவாலயத்தில் வா, ஆண்டவரை பணிந்து கொள், கர்த்தருனை ஆசீர்வதிப்பார், கர்த்தருனை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். சில வேளையில் திருச்சபையில் குழந்தை இல்லாதவர்கள் வருவார்கள். இத்தனை வருஷம் ஆகியும் எங்களுக்கு குழந்தை இல்லை, எங்களுக்கு ஜெபிங்க பாஸ்டர்னு கேட்பாங்க. அவர்கள் சொல்லுகிற ஒரு காரியம், வீட்டிலிருந்து புறப்பட்டு செல்லும்போது எங்கேயாவது ஒரு பர்த்டே இல்லை வேறு ஏதாவது ஃபங்க்ஷன் பார்ட்டி இது இருக்கும்போது வீட்டிலேருந்து புறப்பட்டு செல்லும்போது சந்தோஷமாக புறப்பட்டு செல்வாங்களாம். திரும்பி வரும்போது அழுது கொண்டே வருவார்களாம். அந்த போன இடத்துல சாப்பிடவும் மாட்டாங்களாம், மனம் கசந்து அழுது கொண்டு வருவார்களாம். ஏன்னா அவர்களே அறிந்தவர்களே அவர்களை பார்த்து கேட்பார்களாம், இத்தனை வருஷம் ஆகுதில்ல, உனக்கு ஒரு குழந்தை இல்லையா? அதுவும் ஒரு 4 பேர் முன்னால் வைத்து கேட்பாங்களாம். எவ்வளோ வேதனை, எவ்வளோ பாடு, எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ அழுகை. இப்படியே கேட்டு 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 எங்கள் வாழ்க்கையை கசந்து போய்விட்டது என்று சொல்லிவிட்டு தேவனுடைய ஆலயத்துக்கு வருவார்கள். கசந்து போன அந்த வாழ்க்கையை கர்த்தர் புதிய வாழ்க்கையை தந்து ஆசீர்வதிக்கிறார். கொஞ்ச நாட்களுக்குள்ளாகவே நற்செய்தி வரும், கர்த்தர் எங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுக்க போகிறார் என்று. ஹல்லேலூயா. அவர் கிருபை உள்ளவர். அவர் தமது கிருபையினால் நம்மை அனுதினமும் நினைத்து கொண்டே இருக்கிறார். இந்த 38 வருஷம் ஆனவனை பார்த்து, கேட்பாற்று கிடந்தவனை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று. அவன் சொல்லுகிறான், யாருமே எனக்கு இல்லை, யாருமே இல்லை. ஆண்டவர் உடனே அவனை பார்த்து சொல்லுகிறார், இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். படுக்கையை எடுத்துட்டான், நடந்துட்டான். அது ஒரு சண்டே, அது ஒரு ஓய்வு நாளில் இந்த காரியங்கள் நடக்கிறது. அவன் சுகமாகி போனான். சுகமானவன் எங்கே போவான்? அவனுக்குன்னு ஒரு வீடு இருக்குன்னு தானே, அவனுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குன்னு தானே, அங்கே தானே போவான். இவன் அங்கே போகலை. வசனம் சொல்லுகிறது, 14வது வசனம் சொல்லுகிறது, அதற்கு பின்பு இயேசு அவனை தேவனுடைய ஆலயத்திலே கண்டு,
இதோ நீ சொஸ்தமானாய், சுகமானாய். 38 வருஷங்களுக்கு முன்பாய் உன் இள வயதின் பாவங்களையும் உன் மீறுதல்களையும் நான் நினைக்கல. நீ சொஸ்தமாகிவிட்டாய். இனி அதிக கேடானதொன்று உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே. கேட்பாரற்று கடந்தவன் தேவ ஆலயத்துக்கு எதுக்கு போனான்? எதுக்கு தேவாலயத்துக்கு போனார்? நான் தேவனுடைய ஆலயத்தில் இருந்திருப்பேன் என்றால் இந்த 38 வருஷமும் தேவனுடைய ஆலயத்தில் தான் இருப்பேன். நான் தேவனுடைய ஆலயத்துக்கு வரல. என் இளவயது பாவங்கள், என் மீறுதுகள் என்னை பெதஸ்தா குளத்தில் ஒரு ஓரமாக என்னை கொண்டு போட்டு விட்டது. 38 வருஷம், 38 வருஷம். சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய ஆலயத்தில் நாம் காணப்படுவோம் என்றால் கர்த்தர் அங்கே நம்மை ஆசீர்வதிக்க. அவன் மனசாட்சி, அவனுடைய இருதயம் சொல்லி இருக்கும், நீ இந்த தேவாலயத்தில் இருந்த வேளையில் நல்லா இருந்தால் தானே, இப்பொழுதோ தேவாலயத்துக்கு வந்திருக்கிற, மறுபடியுமாய் உன்னை கட்டும்படியாய், நீ எழும்பும்படியாய், நீ கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கும்படியாய் என்று வந்திருக்கிறாய். அவனுடைய மனசாட்சி அவனை பார்த்து சொல்கிறது. அந்த வேளையில் இயேசு வருகிறார். வந்து சொன்னார், இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதென்று உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாது. இனி பாவம் செய்தீன்னா இனி அப்படிப்பட்ட கேடுதான் உனக்கு வரும். எச்சரிக்கிறார். கர்த்தரின் கிருபை, கர்த்தர் நம்மை நினைக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை இத்தனை ஆண்டு காலமோ இத்தனை வருஷங்களும் நான் இருக்கிற தேசத்தில் ஒரு 5 காசு பிரயோஜனமற்றவனாக இருக்கிறேன் என்று நீ சொல்வா என்றால் தேவனுடைய ஆலயத்துக்கு வா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இல்லாவிட்டால் நான் வியாதியில் செத்து கொண்டு இருக்கிறேன், இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, அப்படி நினைத்து கொண்டிருக்கேன் என்றால் கர்த்தர் உனக்கு மறுபடியும் ஒரு மறுவாழ்வு கொடுக்கும்படியாய் நினைத்திருக்கிறார். தேவனுடைய ஆலயத்துக்கு வா. என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமே, நான் இப்போ தரித்திரனாக இருக்கிறேனே, ஒன்றுக்கு பிரயோஜனமற்றவனாக இருக்கிறேனே, நீ இனி அதிக கேடானது ஒன்றும் செய்யாதபடி தேவனுடைய ஆலயத்தில் வா. தேவன் அங்கே இருக்கிறார், இயேசு அங்கே இருக்கிறார். கர்த்தர் உன்னை சுகப்படுத்துவார், பலப்படுத்துவார், உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை மேன்மைப்படுத்துவார். ஏசாயா 45:22 சொல்லப்பட்டிருக்கிறது. ஐசாயா 45:22, ஏசாயா 45:22 சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உம்முடைய தயவின் நிமித்தமும் உம்முடைய கிருபையின்படியே என்னை நினைத்தருளும் ஆண்டவரே. கர்த்தருடைய கிருபை மாறாத தேவ அன்பு. அநேக சாட்சிகள் வேதத்தில் எழும்பி இருக்கிறது என்றால் அவருடைய கிருபை நிமித்தமாக எழும்பி இருக்கிறது. அதை உணர்ந்து கொண்டோம் என்றால் கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிக்க அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அடுத்தபடியாக கர்த்தரின் கிருபை, இந்த கிருபையை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தரின் கிருபையை நம்புங்க. செய்வாரோ? அடுத்த கேள்வி, செய்ய மாட்டாரோ? நினைக்கிறாரோ? நினைக்கவில்லையோ? கொடுப்பாரோ? வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதி. வானத்தை ஒருவர் உண்டாக்கியிருக்கிறார் என்றால், பூமியை ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் எப்படிப்பட்டவர்? அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், கர்த்தர். அவர் சர்வத்தையும் சிருஷ்டித்தவர். கர்த்தரின் கிருபை என்றென்றைக்கும் நம்புங்கள், என்றென்றைக்கும் நம்புங்கள். இன்றைக்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் ஒரு தனி மனிதன் அல்ல, கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய கிருபை உங்களை சுற்றிலும் இருக்கிறது. வாசிங்க சங்கீதம் 32:10, Psalm 32:10. துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கிருபை சூழ்ந்து கொள்ளுகிறது. இந்த காலை வேளையில், இந்த மாத கடைசி பரிசுத்த நாளில் கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளுகிறது. கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளுகிறது. அந்த கிருபையிலே நீங்கள் பெற்ற ஆசீர்வாதத்தின் மூலமாய் தேவனை மகிமைப்படுத்த போகிறீர்கள், உயர்த்த போகிறீர்கள். கர்த்தரை நம்புங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனிதன் பாக்கியவான்.
பாக்கியவான், கர்த்தரின் கிருபை, அந்த கிருபையை என்றென்றைக்கும் நம்புங்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. Glory to God. சங்கீத புஸ்தகம் 89வது சங்கீதம், Psalm 89. Psalm 89. கர்த்தருடைய கிருபையை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Psalm 89 verse 30, 30வது வசனம். அவன் பிள்ளைகள் நியாயங்களின்படி நடவாமல் என் வேதத்தை விட்டு விலகி என் கட்டளைகளை கைக்கொள்ளாமல் என் நியமங்களை மீறி நடந்தால் அவர்கள் மீறுதலை மிலாற்றினாலும் அக்கிரமத்தை வாதைகளினாலும் தண்டிப்பேன். 33வது வசனம். ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும் என் உண்மையை பிசகாமலும் இருப்பேன். என் உடன்படிக்கை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை சொல்லினதை மாற்றாமலும் இருப்பேன். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு உத்தமனுடைய, ஒரு மனிதனுடைய, ஆண்டவரை நேசிக்கிற ஒரு மனிதனுடைய பிள்ளைகள் நியாயங்களின்படி நடவாமல் வேதத்தை விட்டு விலகி, வேத வசனத்தை விட்டு விலகி, சத்தியத்தை விட்டு விலகி, அவங்க இஷ்டப்படி என் கட்டளைகளை கைக்கொள்ளாமல் என் நியமங்களை மீறி நடந்தால் அவர்கள் மீறுதலை மில்லாற்றினாலும் அவள் அக்கிரமத்தை வாதைகளினாலும் தண்டித்தாலும் கூட என் கிருபையை அவனை விட்டு விலக்க மாட்டேன். ஏனென்றால் நான் அவனை சிருஷ்டித்திருக்கிறேன். நான் அவனுடைய தேவன். அவன் என் பிள்ளை. இன்றைக்கு உலகத்தில் நாம் பார்க்கிறவர்கள பிள்ளைகளை பெற்றோர் வளர்க்க வேண்டிய விதத்திலே வளர்த்தார்கள் என்றால் அந்த பிள்ளைகளும் அந்த கிருபைக்குள்ளே ஆசீர்வாதமாக இருப்பார்கள். அப்படி வளர்க்கத்தான் பிள்ளைகள் அநேக உபதேசங்களையும் அநேக காரியங்களையும் அந்த பிள்ளைகளுக்கு உணர்த்தி சொல்லி கொடுக்கிறார்கள். அதே போலத்தான் நம்முடைய ஆண்டவர், நீ இந்த காரியத்தை விட்டு நீ விலகினால் நான் உன்னை மிலாற்றினாலும் வாதைகளால் தண்டிப்பேன், ஆனாலும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன். நீ திரும்பி வரணும். இதற்கு முன்பாய் பார்த்தோம் பாருங்க, அந்த பெதஸ்தா குளத்தில் படுத்திருந்தவன் 38 வருஷம் ஆச்சு. ஆண்டவர் அவனை தேடி வந்தார். அவர் கிருபையை என்றென்றைக்கும் நம்புங்கள், அவனை விட்டு விலக்காமலும் என் உண்மையை பிசகாமலும் இருப்பேன். மட்டுமல்ல, என் உடன்படிக்கை மீறாமலும் என் உதடுகள் அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை மாற்றாமலும் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு சகோதரியே, இந்த காலை வேளையில் ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். நாம் தேவனை கடமைக்காக அல்ல, முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேவனை ஆராதியுங்க. கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த காலை வேளையில் ஒரு எச்சரிப்பை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். எபிரேயர் Hebrews chapter 12 verse 15. Hebrews chapter 12 verse 15. அதில் முதல் பகுதி மட்டும் எபிரேயர் 12:15. எபிரேயர் 12:15. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு தேவனுடைய கிருபை இழந்து போகாதுங்க. கடைசி காலத்தில் வந்து நிற்கிறோம். கடைசி காலத்தில் விளிம்பில் வந்து நிற்கிறோம். அடுத்தது என்ன நடக்கும், எப்படி நடக்கும், எங்கே நடக்கும், யாருக்கு நடக்கும் கேள்வி கேட்காதுங்க. ஆனால் ஒன்றே ஒன்று, ஆண்டவரே உம்முடைய கிருபையை விட்டு விலகாதபடி, உம்முடைய கிருபை இழந்து போகாதபடி என்னை ரட்சியும் ஆண்டவர் என்று கேளுங்க. அழுகையின் சத்தம் ஆரம்பித்திருக்கிறது, கூக்குரல் சத்தம் ஆரம்பித்திருக்கிறது, யுத்தத்தின் சத்தம் ஆரம்பித்திருக்கிறது, வறுமை தரித்திரம் ஆரம்பித்திருக்கிறது, விட்டு போன வியாதிகள் மறுபடியும் ஆரம்பித்திருக்கிறது. எச்சரிக்கை, கர்த்தர் எச்சரிக்கிறார், ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதீர்கள். இன்றைக்கி அநேக வேளையில் தான் பைபிள் படிக்கணுமா, இப்போ படிக்க வேண்டாம், கொஞ்சம் லேட்டாகி படிக்கலாம். ஆனால் ஒருவரோடு பேச வேண்டுமா, இருதயம் துடிக்கிறது, உடனே ஃபோன் எடுக்கிறோம், பேசுகிறோம். கர்த்தரோடு பேச வேண்டும் என்று நினைக்கிற வேளையில் அந்த இருதயம் துடிக்கவில்லையா? என் ஆண்டவரோடு பேச வேண்டும், என் ஆண்டவரோடு கொஞ்சம் நேரம் உறவாட வேண்டும், என் ஆண்டோடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும், நான் ஆண்டோடைய அன்பிலே இருக்க வேண்டும். கர்த்தர் கிருபை தந்து அந்த கிருபை கிரியை செய்யும்படியாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். சித்தமுள்ள சரீரத்தில் நல்ல சுகம் இருக்கிறது,
நல்ல பலன் இருக்கிறது. ஆலயத்துக்கு செல்வதற்கு வாகனங்கள் இருக்கிறது, சொந்த வாகனம் இருக்கிறது. ஆனால் அந்த பரிசுத்த நாள், ஓய்வு நாள், மனமகிழ்ச்சி நாள், யாக்கோபின் சுதந்திரத்தால் நம்மை போஷிக்கக்கூடிய இந்த நாளிலே அந்த நாளை உதாசீனப்படுத்தி விட்டு வீட்டுக்குள் இருந்து விட்டோம் என்றால் கிருபை இழந்து விடுகிறோமே, கிருபை இழந்து விடுகிறோமே. ஆசீர்வாதத்தோடு தேவனுடைய ஆலயத்திலே காத்திருப்பார் தேவன். இயேசு காத்திருப்பார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் நாம் வீட்டுக்குள் இருந்து விட்டோம் என்றால் பெற்றுக்கொள்ள முடியாது, கிருபை இழந்து போகிறோமே. இதைத்தான் சங்கீதக்காரன் சங்கீதம் 52:8 52:8 Psalm 52:8 அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நானும் தேவனுடைய ஆலயத்தில், சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். பட்டு போனவனாய், தேவ கிருபை இழந்தவனாய் நான் தேவனுடைய ஆலயத்தில் நடப்படவில்லை, தேவ ஆலயத்தில் இல்லை. நான் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். அடுத்தது, தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கு நம்பி இருக்கு. அதுக்கு தான் நான் ஆலயத்துக்கு வரேன். நான் தேவனை ஆராதிக்கிற வேளையில், துதிக்கிற வேளையில், ஆண்டவரோடு பேசுகிற வேளையில் அவர் அந்த கிருபை என்மேல் பொழிந்து அருளுவார், அந்த அன்பை பொழிந்து அருளுவார். என் பிள்ளை அன்னைக்கு எவ்வளவு காரியமாக இருந்தாலும் வீட்டில் இல்லை, தேவனுடைய ஆலயத்தில் வந்திருக்கிறது. ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு இடம் தேவனுடைய ஆலயம். குழந்தை பிறந்தவுடனே கர்த்தருடைய ஆலயத்துக்கு தான் கொண்டு போகிறோம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு போய் ஊழியக்காரனுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து அந்த பிள்ளைக்காய் ஜெபிக்க சொல்லுகிறோம். அதிலிருந்து அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை அந்த தேவனுடைய ஆலயத்திலிருந்து ஆரம்பமாகிற அப்படின்னால் அந்த பிள்ளையும் தாயும் தகப்பனும் கொண்டு போனவள் தேவனுடைய ஆலயத்தில் காணப்பட்டார்கள் என்றால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். பச்சையான ஒலிவ மரத்தை போல இருப்பார்கள். மன வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. ஆரம்பிக்கிறவர்களே தேவனுடைய ஆலயத்திலே அந்த மன வாழ்க்கையை ஆரம்பித்து அவர்கள் வீடு போகிறார்கள். போகிறவர்கள் தேவனுடைய ஆலயத்தை நம்பி, அந்த கிருபையை நம்பி அங்கே போனபடியினால அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். தங்கள் ஜீவிய காலம் முழுவதும் பச்சையான ஒலிவ மரத்தை போல காணப்படுகிறார்கள். என் அன்பு சகோதரனே சகோதரி, ஒருவரும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடி பிற்காலத்தில் அழுது அழுது கண்ணீர் விட்டு எத்தனை ஊழியக்காரன்கிட்ட சொன்னாலும் கூட கிருபையை கொடுக்கிறவர் ஆண்டவர். ஹல்லேலூயா. அந்த கிருபையை கொடுக்கக்கூடியவர் ஆண்டவர். அவரிடமிருந்து அந்த கிருபையை பெற்றுக்கொண்டோம் என்றால் அந்த கிருபை நாள்தோறும் உன்னை ஆசீர்வதிக்கும். அந்த அன்பை 2 கரத்திலும் பெற்றுக்கொள்ளுங்க. தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லியிருக்கிறாரே, மறப்பதில்லை என்று சொல்லியிருக்கிறாரே. அந்த கிருபையை நினைத்து ஆண்டவரை ஸ்தோத்தரிங்க. ஒரு வசனம் கூட, ஏசாயா chapter 54 verse 10 வாசிங்க. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று. அதுதான் முக்கியம். உன்மேல் என் மேல் மனது உருகிற கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? மலைகள் விலகி போகும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகும், ஆனால் என் கிருபையோ உன்னை விட்டு விலகாது என்று இந்த காலையில் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கிருபை வேணுமா? இல்லை இந்த மாம்சம் சொல்லுகிறபடி நாம் நடக்க வேண்டுமா? கர்த்தருடைய கிருபை வேணும்னா ஆண்டவர் சொல்வதை கேளுங்க. தேவனுடைய ஆலயத்துக்குள் வாங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் வர்த்திக்க பண்ண அவர் வல்லவராயிருக்கிறார். ஆண்டவரே 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 என்று எங்கெல்லாமோ போய் அழுது கதறுவதை விட தேவ சமூகத்தில் நின்று ஒரு சொட்டு கண்ணீர் வடித்தா என்றால் அந்த ஒரு சொட்டு கண்ணீருக்கும் கர்த்தர் பதில் கொடுக்காம இருக்க மாட்டார். அவருடைய கிருபை கிரியை செய்ய ஆரம்பிக்கும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தமது கிருபையால் நம்மை நடத்துகிறார். கர்த்தர் தமது கிருபையால் நம்மை நினைக்கிறார். கர்த்தர் தமது கிருபையால் நம்மை நம்ப வைக்கிறார்.
கர்த்தர் கிருபை உள்ள ஒரு தேவனாயிருக்கிறார். கர்த்தர் தமது கிருபையின்படி நமக்கு செவி கொடுக்கிறார். கர்த்தரை நோக்குவோர் ஒவ்வொருவர் மேலும் கர்த்தர் கிருபை மிகுந்தவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. இந்த கிருபைக்காய், அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாய் தேவ சமூகத்திலே காணப்படுகிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன். சுதந்திரித்து கொள்ள ஆயத்தமாக எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம். யூதா வம்சத்தார்கள் தப்பி மீந்திருந்தவர்கள் மறுபடியும் கீழே வேறுபற்றி மேலே கனி கொடுப்பது அவருடைய கிருபை. அநேக பாடலை பாடுகிறோம், அநேகர் கேட்கிற வழியில் சொல்லுகிறோம். எங்கே வேலை பார்க்குறீங்க? கர்த்தருடைய கிருபையினால் இங்கே வேலை பார்க்குறோம். எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க? கர்த்தருடைய கிருபையினால் எனக்கு இவ்வளோ பிள்ளைகள் இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் கிருபைன்னு சொல்லுகிறோம். அந்த கிருபையை உண்மையாய் உணர்ந்து ஆண்டவரிடம் பேசுகிறோமா? ஜெபிக்கிறோமா? கேட்கிறோமா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்னாடி வந்து இருக்கிற ஆண்டவரே, அந்த கிருபையினால் என்னை மீட்டு விடும் ஆண்டவரே, என்னை ரட்சியும் ஆண்டவரே, என்னை பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே, என்னோடு கூட இடைபடும் ஆண்டவரே. அந்த கிருபை வேணும் அப்பா. பாடலெல்லாம் பாடுகிறோம். உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகிறது, உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகிறது. அந்த கிருபைக்குள்ளே காணப்படுகிறோமா? கிருபைக்குள்ளே இருந்தோம் என்றால் அந்த கிருபை நம்மை தாங்கும், அந்த கிருபை நம்மை நடத்தும். தம் கிருபை பெரிதல்லவோ, எனக்கு இன்னும் தேவை. ஆலயத்தில் மட்டும்தானே பாடுறோம். வீட்டுக்குள்ளே போய் ஆண்டவரே, நீ ஆலயத்தில் போய் பாடிட்டு வந்து ஆண்டவரே அந்த கிருபையை தாரும் என்று யாராவது கேட்கிறோமா? இன்றைக்கி கொடுத்த தேவ செய்தியின்படி, கொடுத்த வசனத்தின்படி கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்னாடி வாங்க. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலைபெயர்ந்து போனாலும் கர்த்தருடைய கிருபை உங்களை விட்டு விலகாது. பெற்றுக்கொள்ளுங்க. ஆசீர்வதிப்பவர் நிச்சயமாய் ஆசீர்வித்து வழிநடத்த அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறார். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோக பிதாவே, உம்முடைய கிருபைக்காய் உம்முடைய சமூகத்துக்கு முன்பாய் வந்து நிற்கிறேன் ஆண்டவரே. திருச்சபையில் வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் நினைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு இருதயத்திலும் தகப்பனே எவ்வளவோ வாஞ்சிகள், விருப்பங்கள், தேவைகள் எல்லாம் இருக்கிறது ஆண்டவரே. இன்றைக்கும் கூட தகப்பனே, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லியிருக்கிறீரே. இந்த காலை வேளையில் ஒவ்வொருவரை சுற்றி, உம்மை நம்பி வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சுற்றிலும் உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. கர்த்தர் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் கிருபை உள்ள தேவனாக இருக்கபடினால் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கிருபையின்படி நீர் எங்களுக்கு செவி கொடுக்கிறபடினால் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்த்து ஆண்டவரே, மிகுந்த கிருபை உள்ளவரை நோக்கி பார்க்கிறபடினால நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருக்கு பயப்படுகிறவர் மேல் உம்முடைய கிருபை அவ்வளவு பெரிதாக இருக்கிறது சொல்லி இருக்கிறீரே. ஜெபிக்கிறோம் தகப்பரே. இயேசுவே, ஒவ்வொரு நாளும் எங்கள் ஜெபத்தை தள்ளாமலும் உம்முடைய கிருபையை எங்களை விட்டு விலக்காமலும் இருக்கிறீரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கு அந்த கிருபைக்குள்ளே இருக்கிற அன்பே மட்டுமல்ல, எல்லா ஆசீர்வாதங்களையும் உங்களுடைய பிள்ளைகளுடைய சிரசின் மேல் கர்த்தர் பொழிந்தருளும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பொழிந்தருளும்படியாக ஜெபிக்கிறேன். என்ன தேவை என்பது தெரியாது ஆண்டவரே. ஆனால் 38 வருஷம் தனிமையிலே அநாதையாய் திக்கற்றவனாய் கடந்தவனை பார்த்து நீ சுகம் உனக்கு வேண்டுமா என்று கேட்டீரே ஆண்டவரே. அதே போல கர்த்தாவே, கதறி கொண்டிருக்கிற ஒரு குழந்தைக்காய் ஆண்டவர், சரீரத்தில் ஒரு சுகத்திற்காய், அதே போல குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்காய் ஆண்டவரே, வாலிப வயதில் நிற்கிற பிள்ளைகளுக்காய், ஒரு வேலைக்காய் கதறி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் இறங்குவீராக. நீர் என் ஜெபத்தை தள்ளவில்லை, உம்முடைய கிருபை என்னை விட்டு விலக்கவில்லை. அவர்களுக்கு நீர் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அரசாங்கத்திடமிருந்து வர வேண்டிய ஒரு ஆதரவு கடிதத்திற்காய், ஒரு ஒத்தாசைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால் நீர் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த பொறுமையும் ஆண்டவரே ஜனங்களுக்காய் பரிதவிக்கக்கூடிய ஒரு தேவனாயிருக்கிற அப்படின்னால
என் ஜனத்தை ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன். பல ஆண்டுகளாக மருத்துவமனையிலேயோ நர்சிங் ஹோமிலேயோ படுத்த படுக்கையாக இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். உம்மை நோக்கி உம்முடைய கிருபைக்காய் கெஞ்சுவார்கள் என்றால் கர்த்தர் இன்றைக்கே அவர்களுக்கு ஒரு விடுதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். பெதஸ்தா குளத்தில் படுத்திருந்தவனை பார்த்து எழுந்து நட என்று சொன்னீரே, எழுந்து நடந்து போ என்று சொன்னீரே. ஆண்டவர் அதே போல் அவர்கள் எழுந்து நடந்து தங்கள் இல்லத்திற்கு வரும்படியாய் ஆதரவு கொடுப்பீராக. அந்த கிருபையை பொழிந்தருளுவீராக. புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கர்த்தாவுடைய கிருபையின் மூலமாய் ஒரு புத்திர பாக்கியத்தை கொடுத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. ஆண்டவரே, நல்ல ஒரு வாழ்க்கைக்காய் ஆண்டவர் நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் விரைவிலே நிறைவேற்றி தந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய கிருபை இல்லை என்றால் ஒன்றுமில்லை ஆண்டவரே, ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஆனால் உம்மை கிருபை இருக்குமாயின் ஒவ்வொருவரும் நீர் உயர்த்த வல்லவராயிருக்கிறீர் ஆண்டவரே, மேன்மைப்படுத்த வல்லவராயிருக்கிறீர் ஆண்டவரே, ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறீர் ஆண்டவரே. அப்படி இந்த கிருபைக்காக கெஞ்சுகிற ஒவ்வொருவரை சுற்றிலும் உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, சூழ்ந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். மனுஷனும் பொல்லாதவனுடைய கண்களோ வாய்களோ நாவுகளோ உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்ப விடாதையும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் கர்த்தாவே. நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். ஏன் நான் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபையை நம்பி இருக்கிறேன். நம்பினவர்களை பச்சையான ஒலிவ மரமாய் நீர் மாற்றி இருக்கிறீர், ஆசீர்வதித்திருக்கிறீர். அப்படியே என் ஜனத்தை நீர் ஆசீர்வதியும், பொறுப்படுத்திக் கொள்ளும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுடைய நல்ல தகப்பனே, ஆமேன் ஆமேன். இருதயத்தின் மீது கருத்தை வைத்து சத்தமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்து. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்தாவியோட ஐக்கியமும் நம் அனைவரோடும் சதா காலங்களில் மீண்டும் மீண்டும் தங்குவதாக. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன்.